வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. போலந்து பாராளுமன்ற தேர்தல் நிறைவு. யாழ் மாநகர மேஜர் யார் கைச்சாத்திட்ட ஒப்பந்தம், சைக்கிளுக்கு பெரும் ஆதரவு. நாடு ஒரு அங்குலம் கூட நகராது, ஜனாதிபதியின் எச்சரிக்கை. தொடர்வன இலங்கை செய்திகள். யாழ் மாநகர சபையின் ஆட்சியினை கைப்பற்றுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன இணைந்து செயற்படுவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரட்னலிங்கமும் கையொப்பமிட்டனர். ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், என் ஸ்ரீகாந்தா, பி ஐங்கரநேசன், எம் கே சிவாஜிலிங்கம், இ சரவணபவன், கே அருந்தவபாலன், கே நாவலனும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேச சந்திரகுமார், நாகலிங்கம் ரட்னலிங்கம், பா கஜதீபன், கே சர்வேஸ்வரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர். உள்ளூராட்சி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே இழுபறி நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு 12 ஆசனங்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 4 ஆசனங்களும் கிடைக்கப்பட்டன. அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சிக்கு 13 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. இந்த நிலையில் யாழ் மாநகர மேஜர் தெரிவிற்கான ஆதரவு தொடர்பில் தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தனர். தற்போதுள்ள நிலையில் அடிப்படை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து செயற்படும் பட்சத்தில் யாழ் மாநகர சபையின் மொத்தமாக 16 ஆசனங்களுடன் மேஜர் தெரிவில் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. அதேவேளை தமிழரசு கட்சியினை பொறுத்தவரையில் மேஜர் தெரிவின் போது EPTP-யின் ஆதரவளிப்பார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இறுதி நேரத்தில் யாழ் மாநகர மேஜர் தெரிவில் எதுவும் நடக்கலாம் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இது இவ்வாறு இருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய இணைந்து செயற்படும் பட்சத்தில் யாழ் மாவட்டத்தில் 10ற்கு மேற்பட்ட சபைகளை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென் மாகாணத்தில் பல குற்றச்சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு அவர்களை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களம். குற்ற சம்பவத்தின் போது கைப்பற்றப்பட்ட குற்றவாளிகளின் சாட்சி தரவுகளின் அடிப்படையில் குற்றப்பதிவு பிரிவின் ஆதரவுடன் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த படங்கள் உருவாக்கப்பட்டன. சந்தேக நபர்கள் பற்றி தகவல் தெரிந்தவர்கள் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் 0718592867 அல்லது பொறுப்பதிகாரி 0741357642 ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. நிதி துஷ்பிரயோக வலையமைப்பை கட்டுப்படுத்தாவிட்டால் நாடு ஒரு அங்குலம் கூட நகராது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரித்துள்ளார். தேசிய வரி வாரத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மோசடியில் கட்டமைக்கப்பட்ட கருப்பு பொருளாதாரத்தை இல்லாது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்.
பொது நிதியை பாதுகாக்க ஒரு சட்டபூர்வமான மற்றும் பொறுப்புணர்வுள்ள அமைப்பு நிறுவப்படும். பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய எனது சொந்த செலவினங்கள் முடிந்தவரை குறைக்கப்படும். வரி பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும். யாராவது அதை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து குடிமக்களுக்கும் வரி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ரூபாயும் நாங்கள் பாதுகாப்போம். டிஜிட்டல் மயமாக்கல் அரசு சேவைகளையும் வெளிப்படை தன்மையையும் மேம்படுத்தும் அரசு நிறுவனங்களுக்குள் ஆழமாக வேரூன்றிய ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நிதி துஷ்பிரயோக வலையமைப்பை அகற்ற வேண்டும். இந்த கட்டமைப்பை அகற்ற தவறினால் நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேறாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் உள்நாட்டு வருவாய்த்துறையின் வரி வருமானங்களை சமர்ப்பிப்பதற்கான ஆன்லைன் தளமும் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பது சக்தி எனும் பெயரிடப்பட்ட இந்த முயற்சி ஜூன் 7ஆம் தேதி வரை நடைபெறும். இது 2024 தொடக்கம் 2025 மதிப்பீட்டு ஆண்டில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் வரி இணக்கத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் காணப்பட்ட விலையிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லாவ் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாவ் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோஷன் ஜே பீரிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஜூன் மாதத்தில் லாவ் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண வேலையிலோ பட்டதாரிகள் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் இன்று திங்கட்கிழமை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போட்டி பரீட்சை நியமனம் வழங்க கோரி கிழக்கு மாகாண பட்டதாரிகள் அரசு நியமனங்களில் புறக்கணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதன்போது பேச்சுவார்த்தை போதும், தொழிலை தா, அரசு சேவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணிப்பது ஏன், பரீட்சை வேண்டாம், தகுதிக்கான அடிப்படையில் வேலை போன்ற பல பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்து வருவன உலக செய்திகள். ஐரோப்பிய நாடான போலந்தின் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 18ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதில் தாராளவாத ஐரோப்பிய ஒன்றிய சார்பு வேட்பாளரான ரபால் ரிட்சாஸ்கோவ்ஸ்கியும் பழமை வாய்ந்த கட்சி சார்பில் ஹரோல் நவ்ரோக்கி ஆகியோர் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறினர். இதனை அடுத்து இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் மக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். இந்த தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகும் என தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் போல்டன் நகரில் ஃபெரல் தெருவில் நேற்று இடம்பெற்ற அமைதி பேரணியில் ஹாசாவின் ஹமாஸ் ஆயுத குழுவினரின் பிடியில் உள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் அமெரிக்கா வாழ் இஸ்ரேலியர்கள், ஜூதர்கள், இஸ்ரேல் ஆதரவாளர்கள் என பலர் பங்கேற்றனர். இந்நிலையில் பேரணியின் போது திடீரென பெட்ரோல் குண்டுகளுடன் நுழைந்த நபர் அங்கிருந்தவர்கள் மீது குண்டுகளை வீசினார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பெட்ரோல் குண்டுகள் வெடித்து தீப்பற்றி எறிந்தன. குறித்த பேரணியில் பங்கேற்ற 6 பேர் படுகாயமடைந்தனர். பாலஸ்தீனம் விடுதலை என்ற கோஷம் எழுப்பி குறித்த நபர் இந்த தாக்குதலை நடத்தினார். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த தாக்குதலானது தீவிரவாத தாக்குதல் என்று போலீசார் அறிவித்துள்ளதோடு கைது செய்யப்பட்ட நபரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் சகலத்துறை வீரர் கிளென் மேக்ஸ்வெல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தனது ஓய்வை அறிவித்துள்ளார். 13 வருட ஒரு நாள் கிரிக்கெட் வாழ்க்கை நிறைவிற்கு கொண்டு வருவதாக அவர் இன்று திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்.
149 ஒருநாள் போட்டிகளில் கிட்டத்தட்ட 4000 ஓட்டங்களை எடுத்த மேக்ஸ்வெல் 2012ஆம் ஆண்டு முதல் ஆஸ்திரேலியாவிற்காக விளையாடி வருகின்றார். 2022ஆம் ஆண்டு நடந்த பயங்கரமான விபத்து ஒன்றில் இடது கால் முறிந்ததை தொடர்ந்து சிகிச்சை பெற்றார். இந்த நிலையில் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாடுவது நிச்சயமற்றது என ஆஸ்திரேலிய அணியின் தேர்வு குழு தலைவர் ஜோர்ஜ் பேலியிடம் தெரிவித்திருந்தார். அத்துடன் நடப்பு இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் போட்டியொன்றின் போது விரலில் காயம் ஏற்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் உபாதை காரணமாக 50 ஓவர்கள் வரை நிலைத்து விளையாடுவதில் சிக்கல் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒருநாள் கிரிக்கெட்டில் சிறந்த வலது கை துடுப்பாட்ட வீரர்களில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ள கிளென் மேக்ஸ்வெல் 120க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டை பராமரித்துள்ளார். மேக்ஸ்வெல் தனது ஆஃப் ஸ்பின் மூலம் 77 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.